ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான 4 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இனி கடையில் வாங்காமல் வீட்டிலையே இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவு வெல்லம் பொடிச்சு சேர்த்துருக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா இது போல் கரைஞ்சி கொதிக்கணும். இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நீங்கள் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். நம்ம சேர்த்துருந்த முந்திரி பருப்பு வறுபட்டு லைட்டாக இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும். இது போல் வந்ததும் இது கூடவே 2 வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஏத்தம்பழம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த சைஸில் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பழம் சேர்த்துக்கலாம். சின்ன பழம் சேர்க்குறதா இருந்தால் 4 பழம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். வாழைப்பழம் நல்லா வெந்து லைட்டாக சாஃப்டாகி வர ஆரம்பிக்கும். இது போல் நல்லா ரெடியாகி வந்ததும் இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வர கூட நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வதக்கி எடுக்கணும்னு வேண்டாம். நம்ம சேர்த்துருந்த அந்த தேங்காய் துருவல் நல்லா அந்த வாழைப்பழத்தோடு இது போல் சேர்ந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமே நமக்கு இருக்கட்டும். அடுத்ததாக நான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை மாவில் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுக்கணும். எல்லா தண்ணியுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து எடுக்கும்போது நமக்கு ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எல்லா தண்ணியுமே சேர்த்து இது போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வாழைப்பழம் தேங்காய்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். முழுவதுமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த வாழைப்பழம் தேங்காய் துருவெல்லாம் மாவோடு இது போல் நல்லா கலந்து வரணும். இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்த்துருக்கிற தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான். நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். நம்ம சேனலில் இது போல் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐ கார்டில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. நான் ஏற்கனவே ஒரு கேக் டீன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு வாழையில போட்டுட்டு மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாழையில போடணும்னு அவசியம் இல்லை. கேக் டீனோ இல்லை நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்துருக்கிறீங்களோ அதில் எண்ணெய் இல்லை நெய் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். முழுவதுமாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டீனை வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த பாத்திரத்தை வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லாவே வெந்து வந்திருக்கு. வெந்தால் பார்த்தாலே தெரியும், மேலே நல்லா ஷைனிங்காக இருக்கும். செக் பண்ணணுன்னா நீங்கள் கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நான் இப்போ இந்த ஓரங்களை வந்து கத்தி வச்சு எடுத்து விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் வந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கமத்திட்டாலே ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம அந்த வாழையிலையை வந்து எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. எப்போவுமே எண்ணெய் நெய்யில் பொரிச்ச பலகாரங்களை கொடுக்குறத விட இது மாதிரி ஆவியில் வேக வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸோடு நிறுத்த முடியாது, அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ஒன்று கட் பண்ணி உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியத்துக்கும் சிம்முக்கும் இடையில வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்து எடுத்தாலே போதும். இது மாதிரி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இது போல் ஜஸ்ட் ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெள்ளை அவல், சிவப்பு அவல்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒருக்கா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்தெடுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்க்கும் மீடியத்துக்கு இடையில வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நான் வறுக்க ஆரம்பித்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது. இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும். இது போல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் சேம் கடாயில் வைக்க வேண்டாம், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. நான் இங்கே மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக சேம் கடாயிலே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை ரொம்ப பவுடராக அரைக்காமல் இது போல் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே வறுத்த கோதுமாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நான் இங்கே ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து கலந்து எடுக்கணும். நமக்கு இப்போ வெள்ளை தண்ணி நல்லா சூடாக தான் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேவைக்கு வெள்ளை தண்ணி சேர்த்து கலந்து எடுத்ததுக்கப்புறமா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் என்ட்டு ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அது வரையும் நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து இது போல் ஒரு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு நம்ம எடுத்த வெள்ளை தண்ணியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மீதி வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதை உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருண்டை மாதிரி பிடிச்சோ இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி ஷேப்லேயோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது போல் உருண்டையாக உருட்டிட்டு மறுக்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இது போல் ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். நாங்கள் அடிக்கடி இந்த ஸ்நாக்ஸ் செய்வோம், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு கோதுமை கொழுக்கட்டை. நான் இங்கே ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வாழையில போட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். வாழையில போடணும்னு கட்டாயம் இல்லை, லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவி எடுத்துக்கலாம். அதை மாதிரி இட்லி பிளேட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவியோ இல்லைனா துணி போட்டோ வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்டு போட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அதுக்கு மேலே ஸ்டீமர் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கூட ஒரே பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பிளேட்டெல்லாம் வைக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சாலே போதும். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் இந்த சைஸில் ஒரு 10 கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோதுமை கொழுக்கட்டை, ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் போதாது, திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மேலே கோதுமை மாவு சேர்க்கும்போது நம்ம அரைச்சி எடுக்கும்போது அந்த கோதுமை மாவு மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் ஈஸியாக நம்மளால் அரைக்க முடியும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸியில் ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு மாவு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம இதில் இன்னும் வெள்ளை தண்ணியெலாம் சேர்ப்போம், இப்போ நமக்கு கரெக்டாகி வந்துடும். இப்போ இது இருக்கட்டும்.
அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காவை இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த தேங்காவை நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு மாறி வரணும். இதில் சேர்த்துருக்கிற எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துண்டுகள்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இது போல் தேங்காய்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு நிறம் மாறி வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்ததும் நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் இது போல் நல்லா கரைஞ்சதும் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே சேம் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா சூடாகி வந்ததும் நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெள்ளை தண்ணி நமக்கு இது போல் நல்லா கொதிக்கணும். இது மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடே நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான ஸ்டெப். கண்டிப்பாக அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி உடனே அந்த சூட்டோடு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். நமக்கு இப்போ வெள்ளை தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அந்த சூட்டில் மாவு கெட்டியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு கையை வச்சு நம்ம வந்து வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு மறு கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 2 பிஞ்சு போல் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் முழு ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் நம்ம கோதுமை மாவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம்ல, அந்த டைமில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் துண்டு, எள்ளு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். ஒரு 3/4 பகுதி மட்டும் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 பகுதி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் போல் சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். நிறைய பேர் கேட்பீங்க பேக்கிங் சோடா போடாமல் செய்யலாமான்னு. நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மேலே பொங்கி வராது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஆப்பச்சட்டி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆப்பச்சட்டி இல்லைன்னா நம்ம நார்மலாக பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கடாய் கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தனியாக மாற்றி வச்சுருந்தோம்ல வறுத்த தேங்காய் துண்டு, அதுலேருந்து கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதை சுட்டு எடுக்கும்போது முக்கியமான ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் மாவு சேர்க்குறோம்ல, அப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி தேங்காய் துண்டுகள்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி வைப்போம்ல, அப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய கலந்தப்பம் நம்ம சேனலில் இருக்குது. ராகி மாவில் பண்ண கலந்தப்பம், வாழைப்பழம் சேர்த்து பண்ண கலந்தப்பம்னு நிறைய கலந்தப்ப ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்த அளவுகளில் நமக்கு 6 அப்பம் கிடைக்கும். நான் இப்போ இதிலேருந்து 1 எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா இது போல் நல்ல ஒரு ஹனிகோம் ஸ்ட்ரக்சரில் வரும். நம்ம இதில் 100% கோதுமை மாவு மட்டுமே சேர்த்து இது போல் பர்ஃபெக்டாக பண்ணி எடுத்துருக்குறோம். அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா இது போல் கையை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் உப்பு எல்லாம் மாவோட நல்லா கலந்து வர மாதிரி ஒருக்கா நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போம்ல, அது போல் இல்லாமல் கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் நல்லா டைட்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இது போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை ஈக்குவலாக 3 துண்டுகள் வர மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். மற்ற ரெண்டையும் இது போல் மூடி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு துண்டையும் இது போல் கையில் வச்சு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் மாவு ஒரே மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி இது மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீளத்துக்கு ஒரே திக்னஸ் வர மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி திக்னஸ் வர மாதிரி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் சின்ன சின்ன துண்டுகளாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இது போலவே நம்ம ஏற்கனவே 2 துண்டு வச்சுருக்கிறோம்ல மாவு, அதையும் இது போல் நான் வந்து உருட்டிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து இது போல் ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் மாவுன்னு எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற துண்டுகளில் ஒன்று மட்டும் எடுத்து இது போல் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே அந்த பாஸ்தாவோட வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப ஈஸி தான், செய்கிறதுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வச்சுருக்கிற அந்த பீஸை அந்த சென்டரில் வச்சுட்டு நல்லா அது ஃபுல்லாகவே அந்த ஃபோர்க்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து விடணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. இது மாதிரி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டையை சிசர் வச்சு சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிவங்களில் செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கும். நம்ம ஹோம்மேடாக பண்ணதுன்னு நினைக்க மாட்டாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போலவே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கம்பு மாவில் ஹோம்மேடாக பண்ண நூடுல்ஸ் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. அது மாதிரி ரேசன் ரைஸில் பண்ண நூடுல்ஸ் ரெசிப்பியும் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பாஸ்தா வந்து ரெடி பண்ணி எடுக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரது வரையும் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி இது போல் நல்லா வெட்டி கொதித்து வரணும். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து சேர்த்துக்கலாம். இது போல் மொத்தமாக சேர்த்துக்கலாம். பாஸ்தாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டால் போதும். நமக்கு பாஸ்தாலாம் நல்லா வெந்து வரட்டும். இது போல் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பாஸ்தாவெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இது போல் அரிப்பில் வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பாஸ்தாலாம் நமக்கு நல்லாவே வெந்து வந்துட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை வந்து தூர ஊற்றிட வேண்டாம். அது நமக்கு வந்து தேவைப்படும், இருக்கட்டும். வேக வச்சுருக்கிற இந்த பாஸ்தாக்கு மேலே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை வச்சு எப்படி பாஸ்தா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துருக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன பூண்டு வந்து சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் போல். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 3 பீன்ஸு, கேப்சிகத்தில் ஒரு 1/4 பகுதி மட்டும் எடுத்து இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து காயெல்லாம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காயெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு இல்லை, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். ஆனால் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா ஒருக்க வதக்கி எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மேகி மசாலா சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சமாக நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். காய் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருந்தேன், அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இது போல் கலந்து விட்டால் போதும்.
கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க கோதுமை மாவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் சாஸ்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஆனாலுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.